நானும் என்னோட ஜேர்னி ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய ஐடியாஸ் எனக்கு கிடைக்கும். இது பண்ணலாம், அது பண்ணலாம், அந்த பிசினஸ் பண்ணலாம், இந்த பிசினஸ் பண்ணலாம், அந்த அஃபிலியேட் பண்ணலாம், ஆட்டோமேஷன் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், சரி 1008 ஐடியா எனக்கும் கிடைக்கும். நானும் என்ன பண்ணுவேன், எல்லாமே உட்காந்து பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு நாளைக்கு காலையில இருந்து கரெக்டாக பண்ணிடலாம், நாளையில இருந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. மோஸ்ட்லி நம்ம நைட்ல தானே மோட்டிவேஷன் கிடைக்கும். நைட்ல உட்காந்து மொத்தமாக பார்த்துருவேன். நாளைக்கு காலைல எழுச்சி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் பக்காவாக ரெடி பண்ணிட்டு நாளைக்கு படுத்து தூங்குவேன். ஆனால் பண்ண மாட்டேன். பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், மண்டேலேருந்து பண்ணிக்கலாம், நாளைக்கு காலிலேருந்து கண்டிப்பாக கரெக்டாக பண்ணிடுறோம், இல்லை 1ஆம் தேதியிலேருந்து பண்ணிடலாம், இல்லை டிசம்பர் 1, டிசம்பர், ஜனவரி 1 அந்த மாதிரி சொல்லி 1008 ரீசன் சொல்லிட்டு நானும் புஷ் பண்ணிட்டே வந்தேன். அது எதுனால அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல. நானும் ரொம்ப நாள் இந்த மாதிரி இதில் நான் சஃபர் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்ற பட்சத்தில் நான் ரிசர்ச் பண்ணும்போது டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு தெரிய வந்துச்சு. சரி, ஓகே, இது நல்லா இருக்கு, இது பண்ணால் நிறைய பீப்புள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. இது வந்து பர்டிகுலராக சொல்லணும்னா மங்க் மோட், டோபமைன் டிக்டாக் அந்த மாதிரி மொத்தமாக சேர்றது தான் இந்த ஒரு வார்த்தை. இது வந்து எப்படி தான் ஒர்க் ஆகுது, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்ல போய் பார்க்கும்போது அதில் 1008 வீடியோ இருக்குது. எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வேல வந்து அது உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கும். ஸோ எல்லாருமே ஒரு ரீசன் சொன்னாங்க. எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நானும் நிறைய உட்காந்து பார்த்தேன். இதே லேப்ல தான் உட்காந்து பார்த்தேன். எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு சிலது புரிஞ்சிச்சு, நான் ட்ரை பண்ணேன், எனக்கு கிளிக் ஆகல. ஒரு சிலது புரிஞ்சு ஓகே அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. தே ஆர் டீச்சிங் டு த கைஸ் ஹூ ஆர் இன் வெஸ்ட். ஸோ நார்த் அமெரிக்கா அந்த மாதிரி சைடில் இருக்கவங்களுக்கு அது சொல்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே தமிழ்நாடுல இருக்கிற பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி யாரும் இல்லையான்னு சொல்லி எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தாட்ஸ் நிறைய வரும்போது நான் உட்காந்து ஓகே எதனால இவங்க சொல்கிறாங்க, டோபமைன் டீடாக்ஸ்னா என்ன, மங்க் மோட்னா என்ன அப்படின்றது நான் உட்காந்து மொத்தமாக ரிசர்ச் பண்ணேன். ஸோ அது உட்காந்து பார்க்கும்போது அவங்க ஒரு 10, 20 அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்டாக சொல்லிட்டே வந்தாங்க. ஸோ நிறைய நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன் நான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுன்னா, அவங்க சைட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து பிரியாணி, ஒயிட் ரைஸ், சாம்பார் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்ற கேரக்டர் கிடையாது. அதே ஆர் லைக் பிரெட்டு அந்த மாதிரி சாப்பிட்ற கேரக்டர். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் பேசுவான், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவன் பேச மாட்டான். ஸோ நான் யோசிச்சேன், ஏன் என்ன வச்சு நான் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக எனக்கு எது ஹெல்ப் பண்ணுச்சு டு பி ஃபோக்கஸ் டு அச்சீவ் சோ மச் இன் மை லைஃப். நான் நிறையவே அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். ஸோ அது எப்படி பண்ணுன்றது நான் இதில் 5 ஸ்டெப் விச் ஹெல்ப் மீ மேசிவ்லி இன் மை லைஃப் அப்படின்றது 5 ஸ்டெப்ல சிம்பிளாக சொல்கிறேன். இது நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுன்றதுன்னு சொல்லிடுறேன். இது வந்து 3 or 7 அப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம். 3 நாள் அப்படின்னா 7 நாள் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இந்த ஒரு நாள் பண்ணுறதுலாம் சில பீப்புள் 1 பண்ணுவாங்க, சில பீப்புள் 3 பண்ணுவாங்க, சில பீப்புள் 5 பண்ணுவாங்க, சில பீப்புள் 7 பண்ணுவாங்க, சில பீப்புள் 15 பண்ணுறாங்க, சில பீப்புள் 30 days பண்ணுறாங்க. மோஸ்ட்லி 30க்கு மேலே யாருமே பண்ணி நான் பார்த்ததில்லை. பிகாஸ் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற டைம். ஸோ அது ரொம்ப வற்புறுத்தி நம்பவே அப்படி இருக்கணும். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது 3 to 7 பெஸ்ட் ஆப்ஷன். நான் வந்து இது வந்து 4 days ட்ரை பண்ணேன். அது நல்ல மேசிவ் ரிசல்ட் காட்டுச்சு. நான் இப்போ கூட நிறைய விஷயம் ரிசல்ட் ட்ரை பண்ணிட்டே வரேன். லைக் கார்னிவோட டயட்லாம் நிறைய பார்த்தேன். ஒன்லி ப்ரோட்டீன், பீஃப் இல்லை சிக்கன் இந்த மாதிரி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சேன். லைக் 700 grams ஏதோ சாப்பிட்டேன், 10 முட்டை ஏதோ சாப்பிட்டு பார்த்தேன். அந்த நாள் எனக்கு வந்து செம்மையாக இருந்துச்சு. லைக் ஐ வாஸ் லைக் ஒர்க்கிங், நல்லாவே ஒர்க் பண்ணேன், நல்லா ஃபோக்கஸாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து நிறைய சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு மந்தமாக ஃபீல் ஆகிடும். லட்சே எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து வெளில போய் பிரியாணி சாப்பிட்டா ஏன் நிறைய பேருக்கு தூக்கம் வருது. பிரியாணி 1 cup, செகண்ட் நம்ம வந்து பிரியாணி கிடைக்காது அப்படின்னு நினச்சி நம்ம நல்லா சாப்பிட்ருவோம். அது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வயிறு ஃபில் ஆனோடனே மந்தமாயிடும், தூக்கம் வர மாதிரி. ஸோ அதே தான் காப்ஸும் பண்ணுதுன்றது நிறைய விசேஷத்துல பார்க்கும்போது நான் பண்ண ஆரம்பிச்சேன். 5 things which helped me in my starting stages. Number 1, no short form content. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மேனேஜ் பண்ணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. இது 5மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். உங்க லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்க பண்ண போறீங்க. இந்த வீடியோ உட்காந்து நிறைய பார்த்துட்டு இருங்கன்னு நான் சொல்லலை. ஐம் ஜஸ்ட் சேயிங் டு இம்ப்ரூவ் யுவர் லைஃப். இந்த 5 விஷயம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் ஏன் நான் பார்க்கணும்னு சொல்லணும்னா, அது உங்க பிரெயினை ரொம்ப பாதிக்குது. இப்போ தெரியலனாலும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா தெரியும். கேரண்டி இப்பயே நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு சொல்றேன், அது பண்ணுங்க. ஐ கேன் கேரண்டி நீங்க பண்ணவே மாட்டீங்கன்றது. லெட்ஸ் சே டேக் அ புக், ரீட் ஃபார் 10 minutes, ரீட் ஃபார் 5 minutes. சரி, புக்கே வேணாம், டூ அ மெடிடேஷன் ஃபார் 2 minutes. எதுவுமே யோசிக்காம ஒரு பெண்ணு கையில வச்சுட்டு அந்த பெண்ணு மேலேயே ஃபோக்கஸ் வச்சுட்டுங்க 2 நிமிஷத்துக்கு, ஜஸ்ட் 2 minutes. ஐ கேன் கேரண்டி 99% will be fail. நானும் அதே ஸ்டேஜ்ல இருந்து ஃபெயிலாக இருக்கேன். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். அவ்வளோ எமோஷன்ஸ் நம்மளுக்கு ஒரே நிமிஷத்தில் கிடைக்குது. 30 seconds ஒரு ரீல் இருக்கும், அதை நம்ம 10 seconds பார்த்து தள்ளிடுவோம். ஒரு ரீல் பார்ப்போம், அந்த சண்டை போடுவோம், வயலன்ஸ் எமோஷன் கிடைக்குது. இன்னொரு ரீல் பார்ப்போம், லவ் எமோஷன். இன்னொரு ரீல் பார்ப்போம், அதில் ஃபன்னி எமோஷன், சிரிக்கிறது. அவ்வளோ எமோஷன் நம்ம பிரெயின் வந்து இப்படி மாறிட்டே இருந்துச்சுன்னா எப்படி உங்களால் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? Number 2, no negative people around you. இது வந்து எப்படி சொல்லணும்னா, நான் என்னோட லைஃப்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது அவர் நோன்னு சொல்லனா, அந்த விஷயம் நான் சொன்னதாலே நான் பண்ண மாட்டேன். வெப்சைட் நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்டுலாம் சொல்லியிருப்பேன். அவளாம் வந்து பண்ணுனாங்க. ஆனால் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஒரே ஒரு பயம் மட்டும், நீலாம் பண்ண மாட்டடா, அது வராது. 10 பேர் பண்ணுன்னு சொன்னது, ஒருத்தன் பண்ணாதுன்னு சொன்னது நான் பண்ணல. அவன் சொல்றது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இட்ஸ் லைக் வைரஸ் மாதிரி. ஒருத்தன் சொன்னால் முடியவே முடியாது. அது நம்மளுக்கு அப்படியே ஸ்டிக் ஆகிட்டே இருக்கும். முடியாது, நம்மளால முடியாது போல, நம்மளால பண்ண முடியாது, நம்மள அப்படி ஆகிடும். ஈவன் கோன் டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட போறீங்க, அவங்க கிட்ட சொல்றீங்க, சல்மான் வீடியோ பாடுறான், ரியல் வேர்ல்ட்ல சேர்ந்து நல்லா இது பண்ணாண்டா, ஏன் பண்ணாண்டா அப்படின்னு சொல்றான்டா, நம்மளும் ஜாயின் பண்ணாடா ரியல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அவனே ஒரு ஸ்கேமர்ரா, இவன் யாரா புதுசா அப்படின்ற மாதிரி அவன் பேசினா, டோன்ட் ஈவன் டாக் டு தெம்.
நான் என்ன அப்படி சொன்னதால நான் சொல்லலை. ஈவன் ஹீ இஸ் நாட் ஈவன் அண்டர்ஸ்டாண்டிங் தட் வை யூ ஆர் சேயிங். என்னோட வீடியோவும் பார்க்கல, ஆண்ட்ராய்ட் பற்றியும் தெரியாது. ஓகே ஆண்ட்ராய்ட் ஸ்கேமர், ஓகே ஃபைன். என்னோட வீடியோ பார்த்தானா, நீங்கள் தான் இப்போ தான் சொல்கிறீங்க அதுக்குள்ளே இவன் ஸ்கேம் பண்ணுறேன்னா, ஹீ இஸ் நாட் ஈவன் ரெடி டு கெட் அட்டாச் டு சம்திங். என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்குது, அவன் எப்படி சல்மான் எப்படி இப்படி பண்ணால் எதுவுமே தெரியாது. ஸ்கேமர் இல்லை, வேஸ்ட், நம்ம இது பண்ணலாம், நம்ம இது பண்ணலாம், நம்ம அங்கே போகலாம், நம்ம சுற்றலாம் அப்படின்ற பர்சன் கூடவே இருக்காதிங்க. ஒரு ப்ராவப் இருக்குது, டோன்ட் ஈவன் டாக் நெகட்டிவ் டு யுவர் செல்ஃப். அது ஒரு ப்ராவப். ஏன் அதை எழுதுனாங்கன்னா, நெகட்டிவாக உங்களுக்கு நீங்கள் பேசணும். இட் மேபி ஃபன், பட் அது ரொம்ப கஷ்டம். அது உங்கள் மைண்டுக்கு தெரியாது. இது ஃபன்னாக பேசிங்கன்னா சும்மா பேசிக்கலாம்னு சொல்லி. ஏன் நெகட்டிவ் பீப்புள் தான் ரொம்ப ரொம்ப நம்மளை ட்ராக் பண்ணுறது. இட்ஸ் லைக் லப்பர் பேண்ட் மாதிரி. தே வில் ஹோல்ட் யூ ஜஸ்ட் நீட் டு வாக். லப்பர் பேண்ட் இவ்வளோ தூரம் தான் போகும், அவ்வளோ மேலே போவாது. ஸோ இட்ஸுக்கு வந்து ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. அவங்களை எடுத்து போட்டு யூ ஜஸ்ட் வாக். ஸோ சிம்பிள். நம்பர் 3 கார்டியோ, ஃபிசிக்கல் டீடாக்ஸ். இது வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னா அது இதில் சேர்க்காதீங்க. வெயிட் ட்ரைனிங் தனியாக இருக்கட்டும். அது இல்லாமல் கார்டியோ நீங்கள் பண்ணியே ஆகணும். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த விஷயம். நான் இப்பயே சொல்கிறேன், டோன்ட் ஹெசிடேட் திஸ். கார்டியோ இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட். இது நம்ம வந்து வெயிட் லாஸ் அப்படி இப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். இது வந்து மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட் பம்புக்கு நிறைய இருக்குது. இது நிறைய ரிசர்ச்லாம் இருக்குது. ப்ளா. நான் சொல்கிறது டெய்லி ஒரு 3 நாள் பண்ணுறீங்களோ 7 நாள் பண்ணுறீங்களோ 20 to 30 minutes சாலிட் பண்ணுங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணுங்க. லைக் என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா நிறைய யூடியூப்ல போய் பாருங்க. ஜம்பிங் ஜாக்ஸ், அப்புறம் ஹை ரோப்பு, அப்புறம் ஸ்கிப்பிங்கு, அப்புறம் பஞ்சிங்கு, இல்லை பாக்ஸிங்கு, இல்லை புஷ்அப்ஸ், இல்லை புல்அப்ஸ், இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. ஒரு 5 இல்லை 10 ஒரு 4 செட்டு போகிற மாதிரி, சர்க்குலேட் மாதிரி போகிற ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்க. இதுதான் உங்களோட லைஃபா, இதுதான் நீங்கள். ஸோ இங்கே தான் உங்களோட சேஃபர் ஜோன் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஜிம் பண்ணணும், இவ்வளோ தூரம் தான் ட்ரை பண்ணுவோம். சேஃபர் ஜோனை கூட டச் பண்ண மாட்டோம், இவ்வளோ தூரம் தான் ட்ரையே பண்ணுவோம். ஸோ ஓகே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம். இது கார்டியோ நீங்கள் 3 நாள் மட்டும் ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணீங்கன்னா, இந்த சேஃபர் ஜோன் தாண்டி நீங்கள் வந்தீங்கனாலே போதும். ஐ கேன் கேரண்டி யூ வில் ஃபீல் ப்ரௌட் அபவுட் யுவர் செல்ஃப். அது ஏன் நம்ம மென்னுக்கு அந்த மாதிரி இருக்கு. நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு வேர்வை சிந்து ஸ்வீஸ் பண்ணி நம்ம எனர்ஜி நம்ம பண்ணும்போது வி வில் ஃபீல் ப்ரௌட். நம்பர் 4 டயட். ஸோ டயட்டை நம்ம ரொம்ப ஹெசிடேட் பண்ணியிருக்கோம். நானும் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்பயும் அப்பப்போ வந்து வெளில போய் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட்ல ரொம்ப குண்டாக இருந்தேன், அது ரொம்ப கிரேவிங்ஸ் இருக்கும். நான் ஐ யூஸ் டு மேனேஜ் லைக் திஸ். நான் வந்து இதுதான் வந்து ஃபேட்டு, இதுதான் வந்து ஒல்லி அப்படின்னா இந்த மிடில் லைன்லேயே இருக்க ட்ரை பண்ணுவேன். ஐ டோன்ட் கோ திஸ் ஸ்ப்ரெடடாகவும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இந்த மிடில் லைன்லேயே இருக்க ட்ரை பண்ணுவேன். ஃபிட்டாக இருக்கணும். டெய்லி போய் சாப்பிட்டேன்னா குண்டாயிடுவேன். ஸோ வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி சீட் மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிடுவேன். ஐ யூஸ் டு மேனேஜ் மை செல்ஃப். ஸோ அந்த மாதிரி என்ன ஒன்றுனா டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ப்ரோட்டீன், கார்ப்ஸ், ஃபேட் இது எல்லாமே கரெக்டான அக்யூரேட் ரேட்டில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே இருக்கும். எத்தனை பேர் ஆண்ட்ராய்டோட வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. யூ நீட் டு பி ஹங்கிரி. நீங்கள் ஹங்கிரியாக இருந்தால் அனிமல் மாதிரி வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ டயட்ன்றது வந்து கரெக்டான சாப்பிட்றது தான். சாப்பிடாம இருக்கிறது டயட் கிடையாது, கரெக்டாக சாப்பிட்றது தான் டயட். டயட் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட். எது சாப்பிட்றீங்க இது ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்து 10 இட்லி அடிக்கிறது இஸ் நாட் குட். ஹெல்த்தாக கரெக்டாக பார்த்துக்கணும். டயட் வந்து உங்கள் மைண்ட் ஃபோக்கஸை ஹெல்ப் பண்ணும். எவ்வளோ ஃபோக்கஸாக இருக்கிறதுன்ற டயட்டில் கூட இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் ட்ரை சம்திங். நான் சொன்னதில் கார்னிவர் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நான் எதுவுமே சஜஸ்ட் பண்ணல. எனக்கு ஆயிட்டு அப்புறம் நான் சொல்கிறேன் நல்லா இருக்குன்னு சொல்லி. ஒரு நாள் ட்ரை பண்ணால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஐ வாஸ் ஃபோக்கஸ் இன் மை ஒர்க். லைக் அன்றைக்கி ஒரு நாள் தான் நான் வாஸ் ஒர்க்கிங் லைக் 15 hours சம்திங். டே சூப்பராக இருந்துச்சு. 1 hour ஒர்க் பண்ணுவேன், 5 minutes கேப், 10 minutes கேப், திருப்பி 1 hour ஒர்க் பண்ணுவேன், 5 minutes கேப், 10 minutes கேப். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஜிம் போனேன், அப்புறம் கிளைண்ட்டை போய் பார்த்தேன். இந்த மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே முடிவு நைட்டு பார்க்குறேன். காலைல 8 மணிக்கு ஆரம்பிச்சேன், நைட்டு 11 ஆயிடுச்சு. எங்கேயாவது கேப் எடுத்துனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த பிரெயின் ஃபாக் அப்படின்றது இருக்காது டயட்டில். ஸோ டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் ஒன், 5th one சூப்பர் இம்பார்ட்டன்ட். இந்த 5மே இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் கால்ட் சீப் டோபமைன். ஃபார் த மென் who are doing this, it's called cheap dopamine. இந்த ஒரு விஷயத்தினால தான் நம்ம எதுவுமே பண்ண மாட்டேங்கிறோம். சீப்னா ரொம்ப சீப். நோ பான். தயவு செஞ்சு பான் பார்க்காதீங்க. நான் பார்க்கல அப்படின்றது நான் வந்து சொல்லல. நானும் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்துருக்கேன். நானும் ஸ்கூலில் படிக்கும்போது பாய் ஸ்கூல் தான் என்னை பார்க்க வச்சிருக்காங்க, என்ன சொல்லி நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஐ டோன்ட் நோ 2 years 3 years 2.5 years சம்திங் நான் பார்க்குறதே இல்லை. ஜிம் போனதுக்கப்புறம் அப்படியே நிறுத்திட்டேன் நான். அது நிறைய பேர் சொல்லுவாங்க மாஸ்டர்பேட்டிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த் இப்படின்னு சொல்லி. இட்ஸ் ஆல் புல்ஷிட். ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அது குட்டாக இருக்கட்டும் பேடாக இருக்கட்டும், இட் டேக்ஸ் மை எனர்ஜி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, இட்ஸ் லைக் சேம் as மூவி. ஒரு மூவி பார்க்குறீங்க, அதில் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு கடை வந்து நாயா சுற்றினே இருப்பான். என்ன லவ் பண்ணு நீ இல்லை நான் செத்துருவேன், உன்னால உன் வாழ்க்கை நீ தான் என் கூட வாழ்க்கை நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிடும். மூவி. அதே ரியல் லைஃப்ல பண்ணீங்கன்னா ஒரு இளவாவது ஒரு பொண்ணு வராது. இவனா கெஞ்சுறான், இவனா பிச்சைக்கார மாதிரி கேட்டுட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் பார்க்காதீங்க. இட்ஸ் லைக் சேம் திங். இது ரொம்ப சீப். ஒரு 2 நிமிஷத்துக்கும் இந்த டோபமைன் உங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் இதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படணுன்றது நீங்கள் ஆக்சுவலாக போய் பேசிங்கன்னா ஒரு பொண்ணுகிட்ட தெரியும். ஃபஸ்ட்டு போய் பேசும்போது இப்படி உதரும். நோ கேர்ள் ஃப்ரெண்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்டோரி. ஸோ Februaryயில் பண்ணது. ஸோ பேசிடலாம். ஆனால் கொஞ்சம் போக இது எவ்வளோ கஷ்டம் தெரியும். யூனிட் டு கோ அண்ட் டாக், யூனிட் டு கெட் நோ, யூனிட் டு ஃபேஸ் த ஃபேஸ். அவங்க வந்து வேணான்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் வேணாம் இவ்வளோ ஃபேஸ் பண்ணோம். இதெல்லாம் நான் பண்ணடா போனடா இவ்வளோ போடா அப்படின்னு இருந்தீங்கன்னா
ஸோ அவ்வளோதான் இந்த 5 விஷயம் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஆக்ஷனபிள் ஸ்டெப்ன்றது நான் இங்கே சொல்கிறேன். என்னென்ன பண்ணுறீங்கன்றது பாருங்க. ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க, அது பண்ணாதீங்க. இப்போ ஒரு 3 to 7 days மினிமம் ட்ரை பண்ணுங்க. 3 days மினிமம், மேக்ஸிமம் 7 days. என்னோட சஜஷன் அதுதான். அதுக்கு மேலே பண்ணுறது உங்கள் இஷ்டம். ஆனால் டோன்ட் கோ மோர் தென் 10. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் குவிட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஃபீல் லைக் அ ஃபெயிலியர். ஸோ பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 3 days ட்ரை பண்ணுங்க. அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 days வில் பி அ சேஃபர் ஜோன். நல்ல இடம். 3 days பக்காவாக பண்ணுறோம். பிக்கட் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லீவில் வீட்டில் இருப்பீங்களா, ஸோ டோன்ட் டூ த திங். இல்லை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா மண்டே, டியூஸ்டேஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா காலேஜில் இருக்கும்போது மூவிஸ்லாம் பார்க்க மாட்டீங்க, ஸ்க்ரோல்லாம் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி விஷயத்தில் அந்த மாதிரி ஏதோ ஒன்று அந்த அக்கீடோ பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு. ஸோ ஜஸ்ட் ட்ரை திஸ், இட் வில் பி ஸோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அவ்வளோதான் வீடியோ எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். I can guarantee it will help you. So next video பார்க்கலாம். Until then, bye. Yes.